சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிர்வாக குழு கூட்டத்தில் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். இது பற்றிய விவரங்கள் என்ன? மதிமுகவின் நிர்வாக குழு கூட்டம் எழும்பூரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அவைத்தலைவர் அர்ஜுனராஜ் தலைமையில் நடைபெற்று வருகிறது. கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ, முதன்மை செயலாளர் துரை வைகோ உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. வருகிற சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெறுவது என பொதுக்குழுவில் ஏற்கனவே ஈரோட்டில் நடைபெற்ற பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் இந்த நிர்வாக குழு கூட்டத்திலும் திமுகவுடன் தான் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி என்பதை உறுதி செய்யும் வகையில் மீண்டும் இந்த நிர்வாக குழு கூட்டத்திலும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகியால் கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி அவசர நிர்வாக குழு கூட்டமானது நடைபெற்றது. அதன் பிறகாக அந்த கூட்டத்திற்கு பிறகு துரை வைகோ மீண்டும் முதன்மை செயலாளர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு இன்று மீண்டும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஈரோட்டில் பொதுக்குழு நடைபெற்ற நிலையில் அந்த பொதுக்குழுவில் 24 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அதன் பிறகாக தேர்தல் நெருங்கும் நிலையில் தற்பொழுது இந்த நிர்வாக குழு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மகேந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.